வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் குடிமையியல் பகுதியில் 2வது பாடம் குடிமக்களும் குடியுரிமையும். இந்த பாடத்திலிருந்து 20 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த 20 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன, எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினமுமே டெஸ்ட் வச்சிட்ருக்கோம். நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாடம் என்ன பாடம்னா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நாளைக்கு படித்து விட்டு வந்து விடுங்கள். இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட்டு நடக்கும். சரி, ஓகே, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? நான் கேள்விகளை கேட்கும் பொழுதே லைவ் சாட்டில் ஆன்சர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் நிறைய பேர் லைவ் சாட்டில் ஆன்சர் போட ஆரம்பிச்சிட்டிங்க. வெரி குட், வெரி குட். இப்படியே கீப்பப் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய ஸ்கில் வளரும், போட்டி மனப்பான்மை உருவாகும். மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் போடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க, தெளிவாக படிக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ அதனால் லைவ் சாட்டில் ஆன்சர் போட பழகுங்க. சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? இது புக் பேக் கொஸ்டின்ங்க, புத்தக கேள்வி. இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? பிறப்பின் மூலம் நம்ம குடியுரிமை வாங்கலாம், வம்சாவளி மூலமாக வாங்கலாம், இயல்பு குடியுரிமை மூலம் வாங்கலாம், சொத்துரிமை பெறுவதன் மூலமாக வாங்க முடியாது. அப்போ இதுதான் வழிமுறை கிடையாது. அப்படிங்கிறது தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் 1950 ஜனவரி 24 அன்று முதல் எந்த நாளுக்கு முன்னர் பிறந்த ஒரு நபருடைய பெற்றோர் எந்த நாட்டினராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகின்றனர்? அதாவது என்ன சொல்ல வராங்க, 1950 ஜனவரி 24 ஆரம்பித்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க அப்பா அம்மா எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை உண்டு. அது எந்த தேதின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 1987 ஜூலை 1. 1987 ஜூலை 1க்கு முன்னாடி எந்த குழந்தை பிறந்தாலும் அவங்க அப்பா அம்மா எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் குடியுரிமை உண்டு. அடுத்த வினா பாருங்கள். இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சிம்பிளான ஒரு கேள்வி. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1955 தான் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்த வினா பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்துடைய எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? அரசியலமைப்புடைய எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க, எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பகுதி, பிரிவு இதெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? பகுதி 2ல் பிரிவு 5ல் ஆரம்பித்து 11 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 2வது பகுதி பிரிவு 5ல் ஆரம்பித்து 11 வரைக்கும். அடுத்து வினா பாருங்கள். இரட்டை குடியுரிமை வழங்கப்படும் நாடுகள் எவை? எந்தெந்த நாட்டில் இரட்டை குடியுரிமை வழங்குறாங்க? மத்திய கவர்மெண்ட்டு அது ஒரு குடியுரிமை வழங்கும், மாநில கவர்மெண்ட்டு அது ஒரு குடியுரிமையை வழங்கும். இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? விடை அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து. அமெரிக்காவிலையும் சுவிட்சர்லாந்துலேயும் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக்கு கமெண்ட் எல்லாமே எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. எங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்கப்பா. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று 1, இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் 5 வழிகளில் குடியுரிமை இழக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. தவறு. 5 வழிகளில் பெறலாம். அதனால் கூற்று 1 தவறு. கூற்று 2, இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் 3 வழிகளில் குடியுரிமை இழக்கலாம். கரெக்டு. 3 வழியில் இழக்கலாம், 5 வழியில் வாங்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்க. தவறான கூற்றை கண்டறிக.
4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது. கரெக்டு, நம்ம பார்த்துட்டோம். அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தில் கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட்டு, வெளிநாட்டு குடியுரிமையுடன் இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. அவர் இந்தியாவில் வசிக்கலாம், ஆனால் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. அடுத்து 3வது பாயிண்ட்டு, அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது. இது கரெக்டு. 4வது பாயிண்ட்டு, நாட்டுரிமையை மாற்ற இயலாது, ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலும். இது கரெக்டு. அப்போ இங்கே தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது? சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும் பொழுது, வேறு நாட்டில் குடியுரிமையை வாங்கிட்டார் அப்படின்னா அவருடைய குடியுரிமையை ரத்து பண்ணுவாங்க. இது சரி. 2வது பாயிண்ட்டு, பதிவு செய்வதன் மூலமாக குடியுரிமை முடிவுக்கு வராது. இது தவறு. அடுத்து 3வது பாயிண்ட்டு பாருங்கள். தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என அரசு கருதும் பொழுது கண்டிப்பாக அதை நீக்கிடுவாங்க. 4வது பாயிண்ட்டு, போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இழப்பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி, 2 தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். எந்த ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவில் பிறந்தவர்களின் பெற்றோர்களில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் இடம்பெயர்ந்தவராகவும் இருக்கக்கூடாது? நம்ம முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 1987 ஜூலைன்னு பார்த்தோம்ல. அப்போ என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, பேரண்ட்டில் ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கான விடை 2004 டிசம்பர் 3. அதுக்கு பின்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதனுடைய பெற்றோரில் ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும், இன்னொருத்தங்க சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த தேதி முக்கியம், பார்த்துக்கோங்க. 2004 டிசம்பர் 3. அடுத்த வினா பாருங்கள். இது புக் பே கொஷின் தான். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1962 பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். காரணம், 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். 1962 கொடுத்துருக்காங்க. அப்போ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்த வினா பாருங்கள். எந்த ஆண்டுக்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறுவார்? அதாவது வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தையுடைய அப்பா இந்தியர் அப்படின்னா அந்த குழந்தைக்கு குடியுரிமை உண்டு. அதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டுக்கு முன்னாடின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 1992 டிசம்பர் 10. 1992 டிசம்பர் 10க்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்க அப்பா கண்டிப்பாக இந்தியராக இருக்கணும். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பின்னாடி அப்பா அல்லது அம்மா யார் வேணால் இந்தியராக இருந்தால் போதும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். இது கரெக்டு. கூற்று 2, சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. தவறு. கிரேக்கம் கிடையாது, இது லத்தீன் வார்த்தை, லத்தீன் அப்படின்னு வந்திருக்கணும். 3வது பாயிண்ட்டு, 44வது சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டது. இதுவும் தவறு. ஏன் தவறு? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அடுத்து 4வது பாயிண்ட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இது கரெக்டு. அப்போ இங்கே தவறான கூற்று என்பது 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் தவறு. அடுத்த வினா பாருங்கள்.
2004 டிசம்பர் 3 அது முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் தங்களுடைய பிறப்பினை எத்தனை வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லையெனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது. 2004 டிசம்பர் 3க்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்ததை இந்திய தூதரகத்தில் பதிவு பண்ணணும். அதுக்குன்னு டைம் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? விடை 12 மாதங்கள், அதாவது ஒரு வருஷம். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே பதிவு பண்ணணும், இல்லைன்னா குடியுரிமை கிடைக்காது. அடுத்த வினா பாருங்கள். பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வசித்த பிறகுதான் விண்ணப்பிக்க முடியும்? அதாவது இந்தியாவில் அவர் பிறந்திருக்காரு, ஆனால் இப்போ இந்தியாவில் இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கார். இந்திய வம்சாவளி தான். அவர் இந்தியாவுக்கு வந்து இந்திய குடிமகனாகணும்னு ஆசைப்பட்றாரு. அவர் வெளிநாட்டில் தான் இருக்கார். கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து அவர் குறிப்பிட்ட காலம் தங்கணும். எத்தனை காலம் தங்கணும்? விடையை பார்க்கலாங்களா? 7 ஆண்டுகள் தங்கணும். 7 வருஷம் இந்தியாவில் தங்கினா தான் அவருக்கு மீண்டும் இந்திய குடிமகன் அப்படிங்கிற உரிமையை கொடுப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. எப்பொழுது முதல் PIO என்ற முறையானது இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டது? எப்போ PIO இதை தூக்கிட்டு அதை OCI முறையோடு இணைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இதற்கான பதில் 2015 ஜனவரி 9. 2015 ஜனவரி 9 முதல் PIO முறை இது தூக்கிட்டு அதை OCI முறையோட இணைச்சிட்டாங்க. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. ஒருத்தர் இந்திய நாட்டில் பிறந்திருக்காருன்னா அவர் எப்பயுமே இந்தியாவில் பிறந்தவர் தான், அதை மாற்ற முடியாது. ஆனால் குடியுரிமையை வேணால் மாற்றலாம். இந்தியாவில் இருந்துட்டு அவர் வேறு நாட்டுக்கு போகலாம், அங்கே போய் குடியுரிமை வாங்கிக்கலாம். ஸோ நாட்டுரிமையை மாற்ற முடியாது, குடியுரிமை மாற்றலாம். இது சரி. 2வது பாயிண்ட்டு, ஒருவர் தனது குடியுரிமையை மாற்ற முடியாது. தவறு. குடியுரிமையை மாற்றிக்கலாம், நாட்டுரிமையை தான் மாற்ற முடியாது. அப்போ இது தவறு. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். ஒரு இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும்? ஒரு இந்திய குடிமகன் இருக்கார், அவரை வெளிநாட்டுக்காரங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் இந்தியாவுக்கு வராங்க. வந்த உடனே இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் வந்து தங்கணும். எத்தனை வருஷம் தங்கணும்? அதே 7 ஆண்டுகள் தங்க வேண்டும். தங்கினாதான் அவருக்கு குடியுரிமை கொடுப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். OCI அட்டை எந்த நாட்டில் வசிக்கும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகனுக்கு வழங்கப்பட மாட்டாது? OCI அட்டை 2 நாட்டுக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது எந்தெந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம். இந்த 2 நாட்டில் வசித்தாலும் அவங்களுக்கு OCI அட்டை கொடுக்க மாட்டாங்க. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டை பற்றி நான் சொல்லிட்டேன். இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டை டெய்லியும் போடுவேன், அதை பாருங்கள். இல்லைன்னா நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது, அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று 1, இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் ஆண்டுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த பாயிண்ட்டு தவறு. ஏன் தவறு? வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் கொண்டாடுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கொண்டாடுறாங்க. கூற்று 2, மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இது சரி. அப்போ கூற்று 2 மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா. இயல்பு குடியுரிமை பெறுவதற்கான நிபந்தனைகளை ஆராய்க. ஒருத்தருக்கு இயல்பு குடியுரிமை கேட்குறாரு,
அவருக்கான நிபந்தனை என்னங்கிறத கரெக்டாக சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கோரையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, விடிய பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வெளிநாட்டு குடியுரிமையை துறக்கும் பட்சத்தில் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும். கரெக்டு. ஆண்டு முழுவதும் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது அரசு பணியில் இருந்திருக்க வேண்டும். அப்போ கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. நல்ல பண்புகளை பெற்றிருக்க வேண்டும், கண்டிப்பாக. 9வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட 20 மொழிகளில் ஏதேனும் ஒன்றில் போதிய அறிவினை பெற்றிருக்க வேண்டும். தவறு. 22 மொழியில் ஏதோ ஒரு மொழியில் நமக்கு டேலண்ட் இருக்கணும், ஓகே. ஆனால் அது எங்கே இருக்குது? அது 8வது அட்டவணையில் தான் இருக்குது. அப்போ இதுதான் தவறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது. உங்களுடைய ஸ்கோரை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிட்டு போங்க. நாளைக்கு இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் இதே மாதிரி டெஸ்ட் நடக்கும். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய டெஸ்ட்டில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.